ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள். கார்பாக்சிலிக் அமிலத்தில் பதிலீடு அடைந்த தொகுதிகளை தான் பெறுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போது ஆசிட் அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலத்தோட வினை செயல் தொகுதி, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சேர்த்து போடுறோம். வினை செயல் தொகுதி வந்து COOH தான். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிறோம். இதில் இந்த OHக்கு பதிலாக சில தொகுதிகள் பதிலீடு அடைஞ்சு கிடைக்கக்கூடியது தான் கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு OHக்கு பதிலாக Cl வந்துச்சுன்னா அது ஆசிட் குளோரைடு, அமில குளோரைடு. அதே OHக்கு பதிலாக NH2 வந்துச்சுன்னா அது அமைடு. அதே OHக்கு பதிலாக OR குரூப் வந்துச்சுன்னா அது எஸ்டரு. அதே OHக்கு பதிலாக OC டபுள் பாண்ட் OR வந்துச்சுன்னா இது அசிடிக் அன்ஹைட்ரைடு. இதுக்கு பேர் அமிலத்திலிருந்து வந்ததுனால அமில குளோரைடு. ஸோ ஆசிட் குளோரைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமைடு, ஆசிட் அமைடு. இது பார்த்தீங்கன்னா எஸ்டரு. ஸோ இது அமில நீரிலி. நீரிலினாலே நீர் இருக்கக்கூடாது. அசிடிக் அன்ஹைட்ரைடு. ஸோ இது எல்லாமே பாருங்கள், OHக்கு பதிலாக இங்கே Cl வந்திருக்கு, அமில குளோரைடு, ஆசிட் குளோரைடு. பட் OHக்கு பதிலாக NH2 வந்தால் ஆசிட் அமைடு, அமைடு. ஸோ OHக்கு பதிலாக OR குரூப் வந்தால் எஸ்டர். OCOR குரூப் வந்துச்சுன்னா அது அசிடிக் அன்ஹைட்ரைடு, அமில நீரிலி. இப்போ நம்ம எல்லாம் சப்ஸ்டிடியூஷன்லாம் போட்டோம், ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றின வினைதிறனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஸோ அப்போ வினைதிறன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயே அதிகமான வினைதிறன் அமில குளோரைடு, ஆசிட் குளோரைடுக்கும். அதுக்கு அடுத்தது அசிடிக் அன்ஹைட்ரைடு. அதுக்கு அடுத்த ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்டர். தென் லாஸ்ட்டாக அமைடு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஆர்டரை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். சரி, வினைதிறன் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ரியாக்டிவிட்டி சீரீஸு இதே மாதிரி தான் இருக்குது. இருக்கிறதுலேயே மோர் ரியாக்டிவ் எது அப்படின்னா ஆசிட் குளோரைடு, அதுக்கப்புறம் அசிடிக் அன்ஹைட்ரைடு, நெக்ஸ்ட்டு எஸ்டரு, தென் அமைடு. சரி, எதை வச்சு இந்த ரியாக்டிவிட்டி இப்படி இருக்குன்னு சொன்னீங்க? அப்போ அதுக்கு ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் எஃபெக்ட், விட்டு விலகும் தொகுதியின் காரத்தன்மை. விட்டு விலகும் தொகுதியின் காரத்தன்மை. விட்டு விலகும்னா வெளியில் போகக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ பேசிசிட்டி ஆஃப் லீவிங் குரூப், இது ஒரு எஃபெக்ட். இன்னொரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உடனிசைவு விளைவு. உடனிசைவு விளைவு. ஸோ ரெசோனன்ஸ் எஃபெக்ட். இந்த ரெண்டு எஃபெக்டை வச்சு தான் இதோடைய ரியாக்டிவிட்டி சீரீஸை சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விட்டு விலகும் தொகுதியின் காரத்தன்மை. பேசிசிட்டி ஆஃப் லீவிங் குரூப். லீவிங் குரூப் அப்படின்னா விட்டு விலகும் தொகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம், விட்டு விலகும் தொகுதியின் காரத்தன்மை. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை குறைந்த காரம்.
வலிமை குறைந்த காரம், அந்த வலிமை குறைந்த கார தொகுதிகள் ரொம்ப வேகமாக என்ன ஆகும்னா வெளியில் போயிடும். ஸோ பேசிசிட்டியில் லோ பேசிசிட்டி இருக்கக்கூடிய லீவிங் குரூப், லோ பேசிசிட்டி லீவிங் குரூப்பு ஃபாஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்கும், ரொம்ப வேகமாக வெளியில் வந்துடும். அப்போ ஹையாக இருந்துச்சுன்னா வலிமை குறைந்தது வேகமாக வெளியில் வந்துடும். அப்போ வலிமை மிகுந்தது வேகமாக வெளியில் வராது. அப்போ வெளியில் வந்துருச்சு அப்படின்னா பிணைப்பு உடஞ்சிரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆசிட் குளோரைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குளோரின் வலிமை குறைந்த காரம் அப்படின்னா ரொம்ப வேகமாக உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது, CH3C டபுள் பாண்ட் O ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸாக வருது அப்படின்னாலே ரியாக்டிவிட்டி கூடிடும், வினைதிறன் அதிகமாகிடும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. வலிமை குறைந்ததாக இருந்தால் விட்டு விலகி செல்லும் தொகுதிகள் வேகமாக வெளியே போயிடும். வேகமாக வெளியே போதா பிணைப்பு உடஞ்சிரும். பிணைப்பு உடஞ்சிருச்சா வினைதிறன் கூடிடும். ரைட்டா? இப்போ இதில் பேசிசிட்டி ஆர்டர் கொடுக்குறாங்க. பேசிசிட்டி ஆர்டர் அப்படின்னா காரத்தன்மையின் வரிசை. ஸோ இருக்கிறதுலே எது மோர் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH2 மைனஸ். ஸோ அதுக்கு அடுத்தது OR மைனஸ். ஸோ அதுக்கு அடுத்த பேசிசிட்டி பார்த்தீங்கன்னா RCOO மைனஸ், கடைசியில் Cl மைனஸ். ஸோ அப்போ கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால இதோட காரத்தன்மை அதிகமாகும். இது அதை விட கொஞ்சம் கம்மி, இது அதை விட கொஞ்சம் கம்மி, இது ரொம்ப கம்மி. அப்போ இருக்கிறதே லீஸ்ட் பேசிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl தான். அப்போ Cl ரொம்ப வேகமாக வெளியே போயிடும். அதனால தான் அதோட ரியாக்டிவிட்டி சீரீஸ் மாறுது. ஸோ இப்போது இதோடைய வினைதிறன் போடும்போது இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ யார் தான் வினைதிறன் அதிகமாக இருப்பாங்க, அமில குளோரைடு. அதுக்கடுத்து யார் இருப்பாங்க, அசிடிக் அன்நைட்ரேட்டு. அதுக்கு அடுத்தது யார், எஸ்டரு. லாஸ்ட்டாக யார், அமைடு. அவ்வளோதான். ஸோ இந்த பேசிசிட்டியை வச்சு ரியாக்டிவிட்டி சொல்லணும். லோ பேஸாக இருந்தால், லோ பேசிசிட்டியாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடும். ஸோ ரியாக்டிவிட்டி ஹை. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் இசைவு, ரெசோனன்ஸ் எஃபெக்ட். அதையும் இப்போ பார்ப்போம். ரெசோனன்ஸ் எஃபெக்ட், உடனிசைவு விளைவு. ஸோ இப்போ ரெசோனன்ஸ் எஃபெக்டையும் இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கவனிங்க. RC டபுள் பாண்ட் OG இந்த குரூப்புக்கு பதிலாக எதெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வரலாம், அன்ஹைட்ரைடு வரலாம், எஸ்டர் வரலாம், அமைடு வரலாம். இந்த ஜிக்கு பதிலாக இந்த குரூப்லாம் வரலாம். சரியா? இந்த குரூப்பில் எது எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும், எது எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கோ அது என்ன பண்ணிடும், இந்த கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய கருக்கவர் தன்மையை என்ன செஞ்சு விட்ரும், குறைச்சி விட்ரும். இப்போ C டபுள் பாண்ட் O அப்படின்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம். அப்போ ஆக்சிஜனுக்கு மேலே கண்டிப்பாக மைனஸ் சார்ஜ் வரும், கார்பனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தான் வெளியிலிருந்து வரக்கூடிய கருக்கவர் கரணி போய் அந்த கார்பனை தாக்குது. அதுவே இந்த ஜிங்கிற குரூப்பு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியதாக வந்துருச்சுன்னா இந்த ப்ளஸ்ஸு இல்லாமல் போயிடும். ரெசனன்ஸ் படி அந்த ரெசனன்ஸை தான் இப்போ நம்ம போட போகிறோம். கவனிங்க. இந்த ஜிங்கிறத நம்ம போட்டுட்டு அது மேலே என்ன இருக்குது, பிணைப்பில் ஈடுபடா எலக்ட்ரான். இதை இங்கே உள்ளே கொடுத்த உடனே இந்த பிணைப்பு உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ RC இந்த பாண்ட் O மைனஸ், இந்த இடம் டபுள் பாண்ட் Gயாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே தான் ப்ளஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்காது. அப்போ அந்த ப்ளஸ்ஸை இது என்ன பண்ணிடுது, குறைக்குது. அதனால நியூக்ளியோஃபிலிசிட்டி கருக்கவர் தாக்கவினை குறையும். ஓகேவா? அப்போ அந்த ரியாக்டிவிட்டி படி சொன்னாலும்
இருக்கிறதுலையே அதிகமான ரியாக்டிவிட்டி யாருக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆசிட் குளோரைட், தென் அசிடிக் அன்ஹைட்ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமைட். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிங்கிற குரூப்புக்கு பதிலாக இதில் ஏதாச்சும் ஒன்று போடலாம். அதில் லோன் பேர் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சார்ஜ் அதை குறைச்சி விட்டுரும். அதனால் நியூக்ளியோஃபிலிசிட்டி குறைஞ்சிரும். அப்போ இருக்கிறதுல நியூக்ளியோஃபிலிசிட்டி யாருக்கு கம்மினா NH2க்கு தான். ஸோ அப்போ இதுதான் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர். கருக்கவர் காரணிகளுடான உடனான வினைதிறன் வரிசை, அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டை வச்சு தான் அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு எஃபெக்ட்டுக்கு பேர் பேசிசிட்டி ஆஃப் லீவிங் குரூப்பு, இன்னொரு எஃபெக்ட்டுக்கு பேர் ரெசனன்ஸ் எஃபெக்ட், அவ்வளோதான். இதில் நம்ம முத என்ன இருக்குது, ஆசிட் குளோரைட், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆசிட் குளோரைடு அப்படின்னா அமிலத்தில் குளோரைடு வந்ததுனால இதுக்கு பேர் அமில குளோரைடு, ஆசிட் குளோரைடு. ஸோ எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட IUPAC நாமன்கிளேச்சர். இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் குரூப் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, CH3COCl. இதுலையும் நீங்கள் சஃபிக்ஸில் தான் சேர்க்கணும், ஆயில் குளோரைடு. அப்படி தமிழ் எழுதிக்கலாம், ஆயில் குளோரைடு. வேறு எதையும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ அப்போ ஃபார்முலா போட்டுக்கோங்க. காமன் நேம் போட்டுக்கோங்க, IUPAC. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது CH3C டபுள் பாண்ட் OCl. இதை அமிலமாக இருந்தால் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது OHக்கு பதிலாக Cl இருக்கிறதுனால இதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. இது காமன், அசிட்டைல் குளோரைடு. இப்போ இதுக்கு IUPAC நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்கள், 2 கார்பன். 2 வந்தால் என்ன, நம்ம IUPAC படி ரூல்ஸ் போடுவோம், ஈத் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ ஈத்தேன் ப்ளஸ் என்ன சேர்க்க சொல்லியிருக்கோம், ஆயில் குளோரைடு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க, ஈத்தனாயில் குளோரைடு, அவ்வளோதான். ஈத்தனாயில் குளோரைடு. ஸோ இதே மாதிரி எக்ஸ்ட்ராவா CH3 CH2 C டபுள் பாண்ட் OCl. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 3 வந்துருச்சு. 3னா ப்ரோபனாயிக் ஆசிட், அது ப்ரோபியோனிக் ஆசிட் அப்படிமா. அதனால இதோட பேர் பாருங்கள், ப்ரோபி யோ நிக் ஆசிட் போடுவோமா, அதில் 9 குளோரைடு. இது காமன், ப்ரோபியோனைல் குளோரைடு. இதுக்கு IUPACயா 1 2 3 கார்பன். 3 கார்பன் வந்தால் என்ன பேர் கொடுப்போம், ப்ரோபேன் ப்ளஸ் ஆயில் குளோரைடு. சேர்த்து போட்டிங்கன்னா ப்ரோப்பனாயில் குளோரைடு. அம்புடுதே, ப்ரோப்பனாயில் குளோரைடு. இதில் ப்ரோப்பியோன்னு இருக்கும், இது ப்ரோப்பனாயில் இருக்கும். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பென்சின் C6H5 C டபுள் பாண்ட் OCl. ஸோ இதுக்கு
காமன் நேம் பார்த்தீங்கன்னா பென்சாயில் குளோரைடு. ஸோ அப்படியே பென்சாயில் குளோரைடு எழுதிக்க வேண்டியது. IUPACயும் அதே தான், பென்சாயில் குளோரைடு, அதே நேம் தான் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது அமில குளோரைடு. சரியா? இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது அசிட்டிக் அமில நீரிலி. அது வந்துச்சுன்னா என்ன பார்க்க போகிறோம்? அமில நீரிலி. ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க, CH3 C double bond OO C double bond O CH3. ஸோ அசிடிக் அன்ஹைட்ரைட். இது வந்தாலும் சஃபிக்ஸில் ஆயில், நீரிலி அப்படின்னு தமிழில் போடணும். இங்கிலீஷில் போடும்போது ஆயில் அன்ஹைட்ரைட்னு போடணும். அவ்வளோ. ஸோ இதில் சம்மந்தமாக நம்ம ஒன்று ரெண்டு ஒன்று பார்ப்போம். அதுலேயும் இதே மாதிரியா ஃபார்முலா, காமன் நேம், IUPAC. First one CH3 C double bond OO C double bond O CH3. இதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் நீரிலி ஆர் அசிட்டிக் அமில நீரிலி. அசிட்டிக் நீரிலி, அசிடிக் அன்ஹைட்ரைட். இப்போ இதுக்கு IUPAC நம்ம லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் கண்டினியூஸாக கார்பன் இருக்கணும். அப்படி எடுத்தோம்னா 1 2 தான் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ மொத்தமே 2 அப்படின்னா நம்ம ரூட் வேர்ட் க்ளூ வேர்டு என்ன எழுதுவோம்? ஈத் ஏ ப்ளஸ் எதை சேர்க்க சொன்னோம்? சஃபிக்ஸில் பாருங்க, அமில நீரிலி அப்படி சேர்த்ததுக்குங்க அமில நீரிலி. அப்போ ஈத்தேன் அமில நீரிலி. அமில நீரில் ஆயில் நீரிலி, ஆயில் நீரிலி. அப்போ ஈத்தனாயில் நீரிலி. அப்படியே இங்கிலீஷ் எழுதும்போது எத்தனாயில் அன்ஹைட்ரைட். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் CH3 CH2 C double bond OO C double bond O again CH2 CH3. மொத்தம் 3 வந்துருச்சு. 1 2 3. ஸோ இதுக்கு காமன் பார்த்தீங்கன்னா ப்ரோபியோனிக் நீரிலி. ப்ரோபியோனிக் அன்ஹைட்ரைட். ஸோ இதுக்கு IUPAC போடும்போது ப்ரோபேன் ஆயில் அன்ஹைட்ரைட், ப்ரோப்பனாயில் அன்ஹைட்ரைட். ப்ரோப்பனாயில் நீரிலி. ஸோ இதே மாதிரி அடுத்து வரும் CH3 C double bond O O CH3. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே C6H5.
இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பூரா எஸ்டர். அதோடைய வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி COOR. இது வந்தாலும் சஃபிக்ஸில் தான் சேர்க்கணும். சஃபிக்ஸ்னாலே முடிவில் சேர்க்க வேண்டியதுப்பா. O8 O8ன்னு சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ இது சம்பந்தமாக 1 2 தான். இப்போ அதுலேயும் அதே மாதிரியாக ஃபார்முலா காமன் நேம் IUPAC. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது CH3 C double bond OO and CH3. இதோட நேம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொடுப்பாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா மெத்தில். இது அசிட்டிக் அமிலத்திலிருந்து வந்ததுனால அசிட்டேட். இது காமன் மெத்தில் அசிட்டேட். இப்போ இதுக்கு IUPAC எழுதணும். IUPAC எழுதணும்னா நம்பர் கொடுக்கணும் 1 2. அப்போ இதுக்கு தான் தனி நேம் கொடுப்போம். அப்போ என்ன செய்வீங்க, எப்பயும் போல் மெத்தில் போட்டுக்கோங்க. 2 கார்பன் இருக்கா, ஈத்தேன் போட்டுக்கோங்க. கடைசியில் OAT மெத்தில் எத்தனோயேட். மெத்தில் எத்தனோயேட் அது அப்படிங்க எழுதுங்க. மெத்தில் ஈத்தேன் போட்டுட்டு ப்ளஸ் O8 அப்படியே சேர்த்து எழுதுங்க. மெத்தில் எத்தனோயேட்டுன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் CH3 C double bond O CH2 and CH3. இந்த இடத்துல மெத்தில் இது வந்துருச்சு எத்தில். அப்போ இதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னா எத்தில் அசிட்டேட். இது காமன் நேம். இதுக்கு IUPAC கொடுக்கும்போது அதே மாதிரி 1 2. ஸோ எத்தில் எத்தனோ 8 அந்த OAT எத்தில் போட்டுக்கோங்க. ஈத்தேன் போட்டுக்கோங்க ப்ளஸ் O8 சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து CH3 C double bond OO C6H5. ஸோ இங்கே வரக்கூடிய கெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல். ஸோ அப்போ ஃபினைல் அசிட்டேட். IUPAC கொடுக்கும்போது சேம் அதே தான். ஃபினைல் ஈத்தேன் ப்ளஸ் O8 சேர்த்துனா ஃபினைல் எத்தனோயேட். ஃபினைல் எத்தனோயேட். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது அமைட். ஸோ சஃபிக்ஸில் என்ன சேர்க்குறோங்கிறது தெரிஞ்சால் போதும். அமில அமைடா அமைடுன்னே போட்டோம். அமைடு. இது வந்துச்சுன்னா சஃபிக்ஸில் அமைடுன்னு சேர்த்தா போதும். சஃபிக்ஸ் அப்படின்னா முடிவில் எதை சேர்க்கணும், அமைடு. அவ்வளோதான். ஃபார்முலா காமன் நேம் தென் IUPAC. CH3 C double bond O NH2. நம்பர் கொடுத்து பாருங்க. காமன் நேம் சொல்லணுமா, அசிட்டமைட். IUPAC நம்பர் 2. ஸோ அதனால ஈத்தேன் போட்டுக்கோங்க. முடிவில் அமைடுன்னு சேர்த்துக்கோங்க.
ஸோ ஈத்தேனமைடு. நம்மளுது அதுக்கு அடுத்து CH3 CH2 C டபுள் பாண்ட் O NH2 1 2 3. இதுக்கு பேர் ப்ரோபியோனமைடு. ப்ரோபியோனமைடு. ஸோ அப்படிங்க போடும்போது மொத்தம் 3 கார்பன். அப்போ என்ன பண்ணீங்க? ப்ரோபேனமைடு. சரி, காமனில் பூரா பாருங்க பிஓன்னு வரும். இங்கெல்லாம் நமைடு அப்படின்னு வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் C6H5C டபுள் பாண்ட் ONH2. இதுக்கு பேர் பென்சமைடு. ஸோ IUPACயும் சேம் பென்சமைடு. இப்போ நம்ம அமில பதிலீடு அடைந்த எல்லாத்துக்கும் IUPAC பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்கும் சஃபிக்ஸில் என்ன சேர்க்குறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அமில குளோரைடாக இருந்தால் ஆயில் குளோரைடு, அமில நீரிழியாக இருந்தால் ஆயில் நீரிழி, அதுவே எஸ்டராக இருந்தால் O8, அமைடாக இருந்தால் அமைடு. அவ்வளோதான். எத்தனை கார்பன் இருக்கோ அதை நம்பர் கொடுத்துட வேண்டியது. IUPAC ரூல்ஸு லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுக்காம ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் பிரான்ச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் நேம் கொடுக்கணும். அப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் சஃபிக்ஸில் என்ன சேர்க்குறத மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். தேங்க்யூ.